தோழர்களே, நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பரம்பின் பாரியும் நெடும் பயணமும் என்பது. இந்த நெடும் பயணம் அப்படின்னா ஒரு நீண்ட பயணம், லாங் மார்ச். சீனாவில் சீன புரட்சி நடத்திய மாபெரும் தலைவர் மாசேதுங் அவர்கள் இந்த நெடும் பயணத்தை நடத்தினார். வெகு மக்களை திரட்டி கொண்டு, விவசாயிகளையும் தொழிலாளிகளையும் திரட்டி கொண்டு த லாங் மார்ச், ஒரு நெடும் பயணத்தை அவர் நடத்தினார். சீன வரலாற்றையே புரட்டி போட்ட மாபெரும் நிகழ்வு அது. அப்படி நம்முடைய வரலாற்று கோக்கில் ஏராளமான நெடும் பயணங்கள் இருக்கின்றன. நம்முடைய மனிதகுல வரலாறு என்பது ஒரு பெரிய நெடும் பயணம். போராட்ட வரலாறு என்பது ஒரு நெடும் பயணம். தமிழ்ச் சமூகத்தினுடைய வரலாறு என்பது ஒரு நெடும் பயணம். பெண்களினுடைய வரலாறு என்பது ஒரு நீண்ட பயணம். ஒடுக்கப்பட்ட முறைமைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய, உலகமெங்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் விவசாய தோழர்கள், மக்களினுடைய பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். இந்த பயணத்தில் தமிழ் சமூகத்தில் புலம்பெயர்தல் அப்படிங்கிறத பற்றிய சில செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை நாம் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஏனென்றால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் தமிழர்கள், பாண்டியர்கள். அந்த காலத்தை முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்கிறது உண்டு. இந்த சங்கம் என்று இருந்தது உண்மைதானா? அப்புறம் 3 சங்கம்ங்கிறது உண்மைதானா என்று பல்வேறு கேள்விகள், விவாதங்கள் தமிழ் ஆய்வு புலத்தில் இருக்கு. ஆனால் நம்ம ஒரு 2000 ஆண்டு காலத்திற்கு முந்தைய காலப்பரப்பை ஒரு விதமாக நம்ம சங்க காலம்னு சொல்கிறோம். இந்த சங்க காலம் என்று சொல்லப்படுகிற காலம் ஏறத்தாழ ஒரு 500 ஆண்டு காலத்தை தான் நம்ம சங்க காலம்னு சொல்கிறோம். இப்போ இந்த கால பகுதியில் வாழ்ந்த மன்னனாக பாரி அடையாளப்படுத்தப்படுகிறான். பாரி யாரு அப்படின்னா, பரம்பு மலை என்கிற மலையை சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்களை கொண்ட ஒரு நாட்டை, பரம்பு நாடு என்ற நாட்டை ஆட்சி செய்தவன் பாரி. பாரியை பற்றி வெகுஜன மக்களுக்கே தெரியும். வள்ளல் பாரியா இவர் அப்படின்னு கேட்பாங்க. அவர் வாரி கொடுக்கிற வள்ளல் பா அப்படின்னு சொல்லுவாங்க, வள்ளல் பாரிப்பான்னு சொல்லுவாங்க. கடையேழு வள்ளல்களை பற்றி நம்முடைய சாதாரண ஜனங்களுக்கு கூட தெரியும். அந்த 7 வள்ளல்கள் என்று அடையாளப்படுத்தப்படுறவங்கள பாரிக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு. வள்ளல்கள் அப்படின்னு சொன்னால் வாரி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் மரபுல புலவர்களுக்கு, கலைஞர்களுக்கு, இறந்து வந்து நின்ற இரவலர்களுக்கு, கை நீட்டி பிச்சை கேட்டு வந்து நின்றவங்களுக்கு வாரி கொடுத்த மன்னர்களுடைய வரலாறெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இவர்களில் இருந்து பின்னால் வந்த அரசர்கள், மன்னர்கள், பேரரசர்கள், இதிலிருந்து இந்த 7 மன்னர்கள், கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறோமே, இந்த மன்னர்களினுடைய தன்மை ரொம்ப தனித்துவமாக இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், பேரரசர்களைப் போல அவர்கள் பெருஞ்செல்வத்தை வாரி வழங்கியதாக தெரியல. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா, பெரும் பெரும் பணம் தீர்மானிப்பதில்லை உணர்வை. பணத்தில் மட்டும் இல்லை உணர்வு, ஒரு எளிய பொருளில் இருக்கு. குழந்தைகளுக்கு பிறந்த நாளில் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பரிசில் இருக்கு அன்பு, அதில் இருக்கு மனதினுடைய ஈரம். எனவே பின்னால் வந்த பேரரசர்கள்லாம் வாரி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பேரரசர்கள், அவங்களுக்கு வருவாய் ஏராளமாக இருந்தது. சொல்லப்போனால் பிற்கால சோழர்கள் இருக்கிறார்களே, சங்க காலத்துக்கு தாண்டி வந்திருக்கக்கூடிய 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் படையெடுத்து போய் நாடுகளை வென்று அங்கிருந்து பொருட்களை திரட்டி வந்து சோழ நாட்டில் கொட்டி இருக்கிறான். பெருஞ்செல்வத்தை கொண்டு வந்திருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா கங்கை வரைக்கும் போயிருக்கிறாங்க. இந்த பக்கம் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த மன்னர்களை வென்று ஒரு வகையில் சொல்லப்போனால் கொள்ளையடித்து கொண்டு வரப்பட்ட பெருஞ்செல்வத்தை கொண்டு வந்து சோழ நாட்டில் கொட்டியிருக்கான். அதனால பெரிய பெரிய கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு.
அந்த கோவில்களுக்கு பெருமளவில் தானம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கோவிலினுடைய செயல்பாட்டுக்கு நிறைய நியமங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் கல்வெட்டுகள் பேசுது, சாசனங்கள் பேசுது, வரலாறு பேசுது. ஆனால் இதையெல்லாம் விட, இந்த கொடைத்தன்மையை விட நெருக்கமாக இருக்கக்கூடிய கொடைத்தன்மை எது அப்படின்னு சொன்னா, இந்த சங்க காலத்தில் சொல்லப்படுகிற கடையெழு வள்ளல்கள் அவங்களுடைய கொடைத்தன்மை தான். அவங்க ஒன்றும் ரொம்ப அதிகமாக கொடுத்துடல. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் என்று இப்படி ஒரு எளிய தன்மையை பற்றி பேசுது. ஈர நன்மொழி இரவலருக்கு ஈந்த வந்து இறந்து கேட்கிறார்களே, கையேந்து நிற்கிறாங்களே, அவங்களுக்கு ஈர மொழியை கொடுத்தான, மொழிகளை வந்து ஈரத்தை கொடுத்தார்கள். அதை சொல்லி பாராட்டுறான். இதுதான் இந்த கடையெழு வள்ளல்கள் அப்படிங்கிற அவங்களுடைய சிறப்பு தன்மை. மிக சாதாரணமாக, மிக எளிதாக, மனதை நெருக்கமாக உணர வைக்கக்கூடிய நில தலைவர்களாக இந்த கடையெழு வள்ளல்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த கடையெழு வள்ளல்களில் ஒருவர் தான் பரம்பு நாட்டை ஆண்ட பாரி. நான் ஏற்கனவே சொன்ன பரம்பு மலை, அந்த பரம்பு மலை எங்கே இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன கருத்து விவாதம் இருந்தாலும் கூட, பொதுவாக இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலை என்று சொல்லப்படுகிற மலைதான் பரம்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பிரான்மலையை பார்த்தா சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற பரம்பினுடைய குறிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு வளம் மிகுந்த மலையா தெரியல. ஒருவேளை எல்லா இயற்கை வளங்களும் அழிக்கப்பட்டதைப் போல பரம்பு மலையினுடைய வளமும் அழிக்கப்பட்டிருக்கலாம், சிதைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கலாம். 2000 ஆண்டு காலத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு சமூகத்தில், அதில் இப்படி நடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரான்மலை தான் பரம்பு மலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மலை சின்ன மலை. அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்களையும் ஆட்சி செய்தவன் பாரி. தோழர்களே, நான் பாரியை ஒரு தமிழ் அடையாளமாக முன்னிறுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் வரலாற்று வழியில ஒரு சமூகம் எதை தாங்கி வருகிறதோ அதுதான் அந்த சமூகத்தினுடைய அடையாளம்னு சொல்றோம். அது மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, இலக்கியங்களை சார்ந்த, பண்பாடு சார்ந்த அடையாளமாக அது இருக்கு. தமிழ் சமூகத்திற்கு அப்படி ஒரு அடையாளத்தை சுட்ட வேண்டும் என்றால் பரம்பு மலையினுடைய பாரியை சுட்டணும். அடையாளம் சொன்ன இந்த இந்திய சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அடையாளத்தை கொடுக்க விரும்பினால் நாம் நிச்சயமாக பாரியை முன்னிறுத்தலாம். ஏன்னா நான் சொன்ன போல பின்னால வந்த பேரரசர்களிடம் பேரரசர்கள் பிறகு உருவாகிறார்கள். இங்க இவங்கள்ட்ட பாரியை பொறுத்த வரைக்கும் மக்களோடு நெருக்கமாக இருந்தான் அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். பாரிக்கு பொருளை சேர்த்து நினைப்பு இல்லை. அவன் எளிய ஒரு மனிதன், தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து உண்ணக்கூடியவன், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் இயற்கையோடு நெருங்கிய பிணைப்பு கொண்டிருந்தவன் அவன். இன்னைக்கும் எளிய உழைக்கும் மக்கள் தான் இயற்கையின் மீதான அந்த பாசத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இயற்கையை சூறையாடுகிறவர்கள், பெரும் வளத்தை தனது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இயற்கையை சூறையாடுகிறார்கள், இயற்கை வளங்களை சூறையாடுகிறார்கள். ஆனால் எளியவர்கள் தான் ஒரு வகையில் இயற்கையை பாதுகாக்கிறார்கள். அவங்களுக்கு இயற்கையோடு இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு, எளிய மக்களுக்கு இயற்கையோடு இருக்கக்கூடிய உறவு என்பது ரத்தமும் சதையுமான உறவு. அந்த உறவு வந்து அதை சாமின்னு வச்சிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு இதில் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நெருக்கமான பிணை கொண்டவன் பாரி. மீனவனுக்கு எப்படி மீனவன் கடல் தாயை நம்பி கட்டுமரத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு வலையை எடுத்துக்கொண்டு கடலுக்கு போய் தாயினுடைய மடியிலே இருப்பதையெல்லாம் கொண்டு வந்து கரைக்கு சேர்க்கிறானோ, தாய் தருவாள் என்கிற நம்பிக்கையில போறானே, அப்படி இயற்கையை நம்பி வாழ்ந்தவர்கள் இந்த எளிய குடிகள். அப்படி ஒரு இயற்கையோடு ஒரு பிணைப்பு கொண்டிருந்தான் பாரி. அதனாலதான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்றமே, அந்த நிகழ்வு வந்து அதைத்தான் காட்டுகிறது. இயற்கையின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேசத்தை காட்டுகிறது.
தேரில் புறப்பட்டு போகிறான். ஒரு முல்லை கொடி படர்ந்து கிடக்கு. அது படருவதற்கு கொழு கொம்பு இன்றி தவிக்கிறது. பார்க்குறான், சுற்றுமுற்றும் பார்க்குறான். அந்த கொடியை எடுத்து தன்னுடைய தேர் மீது படர வைத்து விட்டு நடந்து அரண்மனைக்கு வந்தான் அப்படின்னுங்கிற செய்தி சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கவிஞர் கூட எழுதியிருக்கிறார், இந்த முல்லைக்கு தேர் எடுத்து கொடுத்துட்டு வர்றானே, இந்த தேரோட்டி என்ன நினைச்சிருப்பான் மன்னனை பற்றி. உண்மையிலேயே கொடி படருவதற்கு இடமில்லாமல் தவிக்கிறது என்று சொன்னால் தேரோட்டியை கூப்பிட்டு ஒரு குழி நட சொல்லி ஒரு கொம்பை நட்டு அதில் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கலாம். அதுக்கு தேரை போய் கொடுக்கணுமா? இது மடத்தனம் இல்லையா? தேரோட்டி தன்னுடைய மன்னனை பற்றி என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு ஒரு புது கவிஞர் எழுதினார். இது ஒரு வகையில் சொல்லப்போனால் தமிழ் மரபுல கொடை மடம்னு பேர். ஒரு தெரிஞ்சேதான் முட்டாள்தனமாக கொடுக்கிறது. எத்தனை இடங்களில் நம்ம ஏமாறுறோம், நல்லா தெரியும் இருந்து ஏமாறுகிறோமே. சில சமயங்களில் மகிழ்ச்சிக்காக செய்கிறோமே, சில சமயங்களில் திருப்திக்காக செய்கிறோமே. அப்படிதான் இதுவும். அப்போ அந்த நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இயற்கையோடு பாரிக்கு இருந்த பிணைப்பு அப்படிங்கிறது. அந்த கொடியை எடுத்து தேரில் படர விட்டு விட்டு வந்தான் அப்படிங்கிற இதை பார்க்குறோம். அதில் என்ன நுட்பம் அப்படின்னு சொன்னால், சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பரம்பின் கோமான் பாரி அப்படின்னு சிறுபானாற்றுப்படைன்னு ஒரு இலக்கியத்தில் ஒரு குறிப்பு வருது. அந்த அந்த இதை பாருங்களேன். முல்லை ரொம்ப சின்ன முல்லை, சிறு வி முல்லை. அந்த மொட்டு ரொம்ப சின்னது. முல்லைப்பூ எவ்வளோ பெருசு இருக்கும்? தாமரைப்பூ அளவுக்கா இருக்கும். ரொம்ப சின்ன பூ, சின்ன கொடி. ஆனால் அந்த சின்ன கொடிக்கு பெரிய தேரையே பெருந்தேர் நல்கியன்னு சொல்றாரு நல்லூர் நத்தத்தனார்னு ஒரு புலவர். அப்போ அந்த கொடிக்கு தேரை கொடுத்து விட்டு வருகிறான். அது எதை காட்டுகிறதுனா அவனுடைய வள்ளன்மையை காட்டுகிறது. வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கிற நெருக்கமாகிற அந்த வள்ளன்மையை தான் காட்டுது. அதனால தான் ஒரு புலவன் இப்படி பாடுறான், எல்லாரும் என்னமோ பாரி பாரி பாரின்னு புகழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். எல்லாரும் பாரி பாரின்னு பாராட்டிட்டு இருக்கிறீங்க. பாரி ஒருவனும் அல்லன். பாரி ஒருத்தன் மட்டும்தான் இருக்கானா இந்த உலகத்தில் வள்ளல்? கோவம் வந்துருச்சு அந்த புலவனுக்கு. அவன் சொல்றான், பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன். பாரி மட்டும் இல்லையா, அப்புறம் வேற யார் இருக்கா? மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. மழையும் இருக்கு, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்பதாக அந்த புலவன் சொல்றான். அப்போ மழை தடக்கை அப்படின்லாம் இலக்கியங்கள் சொல்லுது. மழை எப்படி பெய்யுது? வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு பார்க்காது, தேவையான அளவு மட்டுமா பெய்கிறது மழை. வான் சிறப்புன்னு திருவள்ளுவர் 10 குறள்களை ரொம்ப அற்புதமாக படைச்சிருக்கிறாரு இல்லையா? நீரின்றி அமையாது உலகு. வான் பொய்த்து போயிடுச்சா என்ன ஆகும்? மழை இல்லைன்னா இந்த மனித குலம் எப்படி ஜீவிக்கும்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எப்படி ஜீவிக்கும்? எப்படி உயிர் வாழும்? எனவே அந்த மழையினுடைய சிறப்பு அது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பெய்யாது. அதனுடைய இயல்பு பெய்வது, அவ்வளோதான். அது நல்ல நிலமா கெட்ட நிலமா, பயன்படுத்துவார்களா வீணாக்குவார்களா, அதெல்லாம் தெரியாது. அதுக்கு என்ன அழகா பொறுத்துறாங்க பாருங்களேன். மழையோட கொண்டு போய் பொறுத்துறான். அப்படி பாரியை சொல்லுகிற போது என்ன பாரி மட்டும்தானா, மாரியும் உண்டு இங்கு உலகத்தை காப்பதற்கு என்று அந்த மழையோட பாரியை ஒப்புமைப்படுத்துறது தான் அந்த இந்த இதில் உச்சம். ரொம்ப அழகான பொருத்தமான வரிகள் அந்த வரிகள். அப்படி புகழப்பட்ட அந்த பாரியினுடைய பரம்பு மலை இருக்கு. அது நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன மலை, அதை சுற்றி 300 ஊர்கள் தான் இருக்கு. அந்த ஒரு சின்ன பரப்பை ஆட்சி செய்தவன் தான் பாரி. அந்த பரம்பு மலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, வளம் மிக்க மலை. என்ன வளம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு பாருங்க, சுனை நீர். அப்படியே மலையிலிருந்து அந்த ஊற்றுகளில் கசிந்து சேர்ந்து அப்படியே
ஆறாக மாறி காட்டாறாக மாறி அப்படியே அருவியாக கொட்டுது இல்லையா? இந்த நதி மூலம் ரிஷி மூலம்னு சொல்லுவாங்க. இவையெல்லாம் எங்கே தொடங்குகிறதுன்னு போய் தேடி பார்த்தா ரொம்ப சொட்டு சொட்டா சேர்ந்து ஒரு பெரிய காட்டாறாக பெரிய அருவியாக கொட்டுது. இந்த பரம்புமலையில் ஒரு அருவி இருக்கு. அந்த அருவியில் கொட்டின தண்ணீர் அப்படியே சுனை நீர் தேங்கி இருக்கு. அந்த நீரை அள்ளி அப்படி குடிச்சா அது எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப இனிமையான தண்ணீர். இந்த மாமேதை அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் குளத்தில் நீர் எடுப்பதற்காக போராடினாரே, அந்த குளத்து நீர் மிகவும் சுவையான நீர். அந்த நீரை அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் ஆதிக்க சாதியினரும் தங்களுக்காக என்று அதை தனி சொத்தாக ஆக்கி கொண்டார்கள். அதனால தான் அவங்களை தலித்துகளை உள்ள இறங்க விடலை அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அப்படி தனியாக பாதுகாக்க வேண்டிய அளவுக்கான அற்புதமான சுவை உடைய நீர் அது, சும்மா இல்லை. அப்போ ரொம்ப ரொம்ப உப்பு நீராக இருந்தால் ஒருவேளை விட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அது நல்ல நீராக இருக்கவும் தான் விட மாட்டேங்கிறான். அதைத்தான் எதிர்த்து மாமேதை அம்பேத்கர் போராடினார். அப்போ இங்க பரம்பு மலையினுடைய இந்த தண்ணீர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சுவையான நீர். அப்போ அந்த நீர்ல ஒரு அகப்பாடல்ல ஒரு குறிப்பு வருது. என்னன்னா, ஒரு தோழி தலைவன்கிட்ட பேசுறா. என்னுடைய தோழி, அதாவது தலைவி, உன்னை காதலிச்சப்போ நீ எப்படி இருந்த? அவன் மேல ரொம்ப அன்போடு இருந்த. இப்போ உனக்கு அன்பு இல்லை, இப்போ காதெல்லாம் வற்றி போய் விட்டது. எப்படி சொல்றேன்னு கேட்கிறான் அவன். சொல்றா, வேம்பின் பைங்காயன் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்ற நீர். என்னுடைய தோழி, அதாவது தலைவி, வேப்பங்காயை எடுத்துட்டு உன்கிட்ட கொடுத்தா அதை சாப்பிடுன்னு கொடுத்தா உடனே சாப்பிட்டு, அடடா தேம்பூங்கட்டி ரொம்ப இனிப்பா இருக்கு, தேன் போல இருக்கிறதுன்னு சொல்லுவ. ஆனா இப்போ பாரி பரம்பின் பனிச்சுனை தென்னீரை தைய திங்கள் தண்ணிய தரினும் வெய்ய உவர்க்கும் என்ற நீர். இந்த ரொம்ப சுவையான நீராகிய பரம்புமலை, பாரியினுடைய பரம்புமலை தண்ணீரை கொண்டு தைத்திங்கள், ரொம்ப அற்புதமான காலம் அந்த காலத்தில் கொண்டு கொடுத்தாலும் இப்போ வெய்ய உவர்க்கும், நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற. வெய்ய உவர்க்கும் அப்படின்னு சொல்ற. என்ன காரணம்? ஐய அற்றால் அன்பின் பாலே. உனக்கு அன்பு இல்லை. அன்பு இருந்தா நீ வேப்பங்காய் கூட இனிக்கும். அன்பு இல்லைன்னா அது இனிமையான பாரியினுடைய பரம்புமலை தண்ணீராக இருந்தாலும் கூட அது உவர்க்கும். அதனால இது பாருங்க, ஒரு அகப்பாடல்ல பாரியினுடைய பரம்புமலை நீர் பற்றிய குறிப்பு வருது. அப்போ இப்படி ஒரு சுவை மிகுந்த நீரினை கொண்டது பாரியினுடைய பரம்புமலை. இங்க இந்த மலையினுடைய வளத்தை பற்றி சொல்லுகிற போது கபிலர் ஒரு இடத்துல சொல்றார், உழவர் உழாமலேயே 4 விதமான பொருட்கள் விளையக்கூடிய மலை இந்த பரம்புமலை. உழவர் உழுதுதானே விளைய வைப்பாங்க. உழவர்கள் உழாமலேயே இயற்கையிலேயே கிடைக்கும் அற்புதமான விளைச்சல் பரம்புமலையில் உண்டு. என்னன்னா, ஒன்றே சிறு இலை நெல் விளையுமே. இந்த சின்ன சின்ன இலைகள் இருக்கக்கூடிய மூங்கில் இருந்து மூங்கில் நெல் விளையும். அவ்வளவு அற்புதமாக இருக்கும். 2 தீஞ்சுளை பலவின் பழம் ஊழ்க்குமே. பலாப்பழம் இருக்கு பாருங்க, அது நிறைய பரம்புமலையில உண்டு. 3 கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்க்குமே. வள்ளிக்கிழங்கு பூமியில தோண்டுனா வள்ளிக்கிழங்கு அவ்வளவு கிடைக்கும். 4 அணி நிற ஓரி பாய்தலின் மீதழிந்து திணி நெடுங்குன்றம் தேன் சொரியுமே. அப்படியே குரங்குகள் அப்படி பாயிறதுனால தேன் நடைகள் பீந்து தொங்குது, அதுல இருந்து தேன் சொரியுமே. அப்ப 4 விதமான விளைச்சல் உழவர்கள் பாடுபடாமலே கிடைக்கக்கூடியது என்று கபிலர் பாடுறார். அப்ப இவ்வளவு சிறப்புடைய வளமுடைய இந்த பரம்புமலை, ரொம்ப அழகான வாழ்க்கை அதுல இருக்கு. நான் சொன்ன மாதிரி இனக்குழு வாழ்க்கை. இதை பார்க்கிறார்கள் அன்றைக்கு உருவாகி வந்த பேரரசர்கள். யாரு? சேர சோழ பாண்டிய மன்னர்கள். அவருடைய கண்ணை உறுத்துகிறது பாரியினுடைய பரம்பு வளம்.
அதை கொள்ளையிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்ன செய்வது? இன்னொரு பக்கம் பார்க்க போனா பாரியினுடைய குடிகள் அவங்க இந்த பேரரசர்கள் போல அரசு, சட்டம், நீதி, காவல் இதெல்லாம் முறையான அமைப்பு இல்லை. அங்க குடிகள் தான் எல்லாத்தையும் பாதுகாப்பான். பாதுகாவலர்கள் யாரு அப்படின்னா குடிகள் தான். ஆபத்து வந்தா யார் முனை முகத்து போய் நிற்கிறது? குடிகள் தான். மக்கள் தான் போய் நிற்பாங்க. அப்போ இங்க இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்ன நினைக்கிறாங்க? என்ன இவனை இந்த மலையினுடைய வளத்தை பறிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? மூவரும் சூழ்ச்சி செய்து ஒன்றாக கூடுகிறார்கள். இந்த பாரிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவங்கள பொண்ணு கேட்போம். பொண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இந்த சமவெளியில் இருக்கிற சேர சோழ பாண்டியர்களுடைய திருமண முறை வழமை என்பது வேறு, மலை மக்களினுடைய பண்பாட்டு முறைமைகள் என்பது வேறு. இந்த பெண்ணை கேட்டு பெண்ணை கொடுப்பதுங்கிற வழக்கம் இருக்கே, அது சமவெளி மக்களுடைய வழக்கம். தொல்காப்பியர் சொல்றார் அத. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. கரணம்னா திருமணம். நிறைய பொய் வந்துருச்சு, குற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் திருமணம் என்ற ஒன்றை ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ பொய்யாக ஒரு ஆணும் பெண்ணும் கூடுவதில், காதலிப்பதில் பொய் சேர்ந்து விட்டது, அதனால் திருமணம் அப்படிங்கிறதா தொல்காப்பியம் சொல்றது. இங்க சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த சமவெளியில பொய்யும் வலுவும் தோன்றிவிட்டதுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல அதுதான் கெடுது, சமவெளி தான் கெட்டு போகுது. அப்போ அங்க ஒரு முறை இருக்கிறது. பெண்ணை கேட்பது, பெண்ணை கொடுப்பது, கொடுத்து பெறுவது அப்படிங்கிற முறை அவங்கள்ட்ட இருக்கு. அதனால அவங்க கேட்குறாங்க. ஆனா இந்த சட்டகம் பாரிக்கு பொருந்துமா அப்படின்னு சொன்னா பொருந்தாது. ஏன்னா பாரியினுடைய அந்த குடிகளில் பெண்ணை கேட்பது, கொடுப்பது அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே ஒருவனும் ஒருத்தியும் யார் இணைய போகிறார்களோ அவர்கள் தான் தீர்மானிப்பாங்க. பெற்றோர் கூட தீர்மானிக்க முடியாது. அப்படி பெற்றோர்கள் ஒத்துக்கலைன்னா அவங்க 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வார்கள். பிறகு பெற்றோர் தேடி போய் அவங்களை சேர்த்து கொண்டால் உண்டு, இல்லை என்றால் பார்த்துட்டு வருவாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த வழக்கம், அப்போ திருமணம் சேர்ந்து வாழுவது அப்படின்னு சொன்னா ஆணும் பெண்ணும் அவர்கள் தீர்மானிப்பார்கள். அப்போ இவங்களுடைய வழக்கம் என்பது வேறு, சமவெளியில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வழக்கம் என்பது வேறு. எனவே இந்த 2 பண்பாடும் ஒன்றாக சேர முடியாது. ஏன்னா இது வேற பண்பாடு. ஆனால் இது தெரிஞ்சேதான் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பெண் கேட்கிறார்கள். மறுக்கிறான் பாரி. மறுப்பாங்க, அதான் இயல்பு. மறுக்கிறார்கள். பிறகு இதை சாக்கிட்டு போர் தொடுப்பதாக ஒரு குறிப்பு இருக்கு. இந்த பரம்பு மலையை போர் தொடுத்து முற்றுகையிடுகிறார்கள். மலையை நெருங்கி மலையை சுற்றி யானைகளை கட்டி போட்டிருக்கிறார்கள், குதிரைகளை கட்டி போட்டிருக்கிறார்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள். பாரி மலையை விட்டு இறங்கி வரவே இல்லை. ஏன்னா இறங்கி வர வேண்டிய தேவையே இல்லை. ஏன்? அதான் பரம்பு மலையில உழவர் உழாமலேயே 4 விதமான பொருட்கள் விளையுதே. அதை கபிலர் சொல்றார். அப்ப என்னென்ன விதமான பழங்கள், கனிகள் எல்லாம் இருக்கும். அவன் ஒரு தன்னிறைவு பெற்ற மலையாக, தன்னிறைவு பெற்ற ஆட்சியாக அந்த ஆட்சி இருந்திருக்க வேண்டும். அப்ப அவன் கீழே வர வேண்டிய அவசியம் என்பது இல்லை. அப்போ இவங்க காத்து கிடக்குறாங்க. அப்ப கபிலர் சொல்றாரு, ரொம்ப அழகான பாட்டு அந்த பாட்டு. அவர் சொல்றாரு, இந்த பாருங்கப்பா, சேர சோழ பாண்டிய மன்னர்களை பார்த்து சொல்றாரு, இந்த பாருங்கப்பா, நீங்க போய் பாரியோட சண்டை போட்டுலாம் இந்த நாட்டை, இந்த மலையை வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பரம்பு நாடுங்கிறது 300 ஊர்களையும் உடையது. 300 ஊர்களையும் ஏற்கனவே வந்த பரிசிலர்கள் பரிசாக பெற்று போய்விட்டார்கள். ஏற்கனவே கொடுங்கன்னு கேட்டாங்க, ஆளுக்கு ஒரு ஊரா பிரிச்சு கொடுத்துட்டான், வாங்கிட்டு போயிட்டாங்க. கலைஞர்கள், கூத்தர்கள், கோடியர்கள், கலைஞர் பெருமக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மலையும் பாரியும் மட்டும்தான் இருக்காங்க. நீங்க இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் போய் வாளை எடுத்து சண்டை போட்டு அவனை வெற்றி கொள்ள முடியாது. அப்படின்னு என்ன செய்யணும்? உங்க நாட்டில் இந்த வேடமிட்டு ஆடக்கூடிய விரலியர்கள் இருப்பாங்கல்ல, விரல் பட ஆடக்கூடியவர்கள் விரலிகள்.
இந்த விரலிகளோட நீங்களும் சேர்ந்து, சேர சோழ பாண்டிய மன்னர்களே, நீங்களும் சேர்ந்து ஆடி நீர் பாடி நீர் செலினே, நாடும் குன்றும் ஒருங்கியுமே. நாட்டையும் கொடுத்துருவான், குன்றையும் கொடுத்துருவான். அதனால நீங்க கலைஞர் கூத்தர்கள் மாதிரி விரலிகளோடு சேர்ந்து ஒரு பாணர்களைப் போல, கூத்தர்களைப் போல வேஷம் போட்டுட்டு போய் ஆடுனீங்கன்னா கொடுத்துருவான் அப்படிங்கிறார். இப்போ எவ்வளவு ஒரு அந்த பாரியினுடைய வீரத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. ஆனால் சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த முற்றுகைக்கு பிறகு ஒரு முறை தோற்று ஓடியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு முறை வெற்றி பெறுகிறான் பாரி, மறுமுறை இன்னும் வலுவான சூழ்ச்சியோடு, வலுவான தந்திரங்களோடு, போர் தந்திரங்களோடு அவர்கள் வந்து பாரியை முற்றுகையிடுகிறார்கள். பாரி வீழ்கிறான் என்று அந்த அவனுடைய வரலாறு சொல்லுது. இப்போ பாரியோடையே மலையில் தங்கிவிட்ட அவருடைய நண்பர், புலவர், அந்தணர், கபிலர், பாரியினுடைய மகளிர் 2 பேர் இருக்காங்களே, அந்த பாரி மகளிரை அழைத்து கொண்டு மலையிலிருந்து இறங்கி வர்றார். இறங்கி வந்து அவருக்கு கடமை என்னன்னா, பாரி வீழ்ந்தான், பாரி இறந்துட்டான், பாரியினுடைய செல்வங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லபடியாக மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுக்காக இறங்கி வர்றார். போய் சில மன்னர்களை கேட்கிறார். விச்சிக்கோன்னு ஒரு மன்னனை கேட்கிறார், அவன் மறுக்கிறான். இருங்கோவேல்னு ஒரு மன்னனை கேட்கிறாரு, அவனும் மறுக்கிறான். ஏன்னா இந்த விச்சிக்கோ, இருங்கோவேல்லாம் வந்து சிறுநில மன்னர்கள், குறுநில மன்னர்கள். எங்க பாரியினுடைய பெண்களை திருமணம் செய்து கொண்டால் இந்த மூவேந்தர்களுடைய பகையை தேடிக்கொள்ள வேண்டியிருக்குமோ, இந்த கடைசி வரைக்கும் விடாம அழிக்கிறது அப்படிங்கிறது அது ஏகாதிபத்திய பண்பு இல்லையா? கடைசி பூண்டு இல்லாம அழிப்பது என்பது அவர்களுடைய பண்பு. பகை என்பதை மிக எளிதாக கடந்து போவது, அதை அந்தந்த இடத்துல தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் உழைக்கும் மக்களுடைய பண்பு, எளிய மக்களுடைய பண்பு. அப்போ பயப்படுறாங்க அந்த மன்னர்கள்லாம். அப்புறம் கொண்டு போய் ஒரு மலையன் என்கிற ஒரு குறுநில மன்னனிடம் இந்த பெண்களை திருமணம் செய்து கொடுத்து விட்டு திருக்கோவலூர் என்கிற ஊரில் போய் ஒரு குன்றின் மீது அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தார் கபிலர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த குறிப்பை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கிற போது பாரியினுடைய அந்த வீரம், எழுச்சி, எளிமை இதெல்லாம் சேர்ந்து அதனால தான் நான் அவனை ஒரு தமிழ் அடையாளம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக திகழக்கூடிய இந்த பாரியை குறித்து நான் எழுதிய அந்த ஒரு நாடகம்தான் நெடும்பயணம் என்கிற நாடகம். தோழர்களே, இந்த நெடும்பயணம் நாடகம், நான் ரொம்ப சுருக்கமாக அந்த நாடகத்தை சொல்லிட்டு இன்றைக்கு சூழலோடு இது எவ்வாறு பொருந்தி போகிறது அப்படிங்கிறத சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜவாது மலை வந்து சந்தனத்திற்கு புகழ் பெற்ற மலை, சந்தன மரங்கள் அடர்ந்து கிடக்கக்கூடிய மலை. அந்த மலையிலிருந்து அங்கு வாழ முடியாமல் அந்த மலையினுடைய பூர்வ குடிகள், மலைக்குடிகள், பழங்குடிகள் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக பிழைப்பு தேடி பெங்களூருவுக்கு கட்டிட தொழிலாளியாக இடம்பெயர்றாங்க. இன்னைக்கும் அதான் நிலைமை. மலைகளில் என்ன இருக்கு? எல்லாத்தையும் வந்து கார்பரேட்டு வித்துட்டான். நீங்கள் ஒரு குச்சியை கூட ஒடிக்க முடியாது. 2000-3000 ஆண்டு காலமாக இயற்கையை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் மலை மக்கள். இன்னைக்கு வேட்டை காடாக கொண்டு போய் இறக்குறான். அவன் சொல்றான், இந்திய வனச்சட்டத்தை யாருக்கு போடுறான்? அந்த மண்ணினுடைய, அந்த மலையினுடைய குடிகளுக்கு போடுறான். மரங்களை காலம் காலமாக, இயற்கை வளங்களை காலம் காலமாக பாதுகாத்து வைத்திருந்தவர்களை குறிவைக்கிறது இந்த சட்டம். அதில் போய் ஒரு கொம்பு ஒடிக்கிறவன் கையை ஒடிக்குது. ஆனால் மண்ணை தோண்டி கபலீகரம் பண்றான். அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இந்த சட்டங்களும் ஆளும் வகுப்பும். அப்போ தங்களுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு, இயற்கை வளங்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாம பெங்களூரில் தான் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறாங்க. அது மெட்ரோபாலிட்டன் சிட்டி.
அங்கே பஞ்சம் முளைக்கலாம் அப்படின்னு இந்த 2010 2020 இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த ஜவ்வாது மலை மக்கள் வந்து புலம்பெயர்ந்து போகிறார்கள். மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு குழந்தை குட்டிலாம் கூப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. நாடகம் இங்கே தொடங்குது. அப்படி போகிறவங்க வழியில் ஒரு இடத்துல ஒரு மாலை நேரத்தில் உட்காந்து சோறாக்கி சாப்பிட்டுட்டு இரவு படுத்திருந்துட்டு அதிகாலை எழுந்து மீண்டும் நடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தூரத்திலிருந்து ஒரு ஏழும் வயதான ஒரு பெரியவரும் 2 சிறுவர்களும் அழைத்து கொண்டு அந்த 4 பேர் நடந்து வர்றாங்க. இந்த ஜவ்வாது மலை மக்கள் பார்க்குறாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க போல இருக்கு, ரொம்ப சோர்வாக தெரியுறீங்க, உட்காருங்க, நாங்கள் உல வைக்கிறோம், எங்கள் ஜவ்வாது மலையினுடைய வரகை போட்டு சமைக்கிறோம், இந்த சாமையை போட்டு சாமச்சோறு ஆக்குறோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க. எளிய மக்கள் என்ன நம்ம இருக்கிற உணவை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. அப்படி கேட்குறாங்க. அவங்களும் தங்குறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பாரியினுடைய குடிகள். பாரியினுடைய குடிகளா? கேள்விப்பட்டிருக்கோம், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியை பற்றி. பாரி எப்படி இருக்கா? எங்கள் நாட்டில் போர் நடக்குது. எப்போ? 2010 வரக்கூடிய பஞ்சம் விளைக்க பெங்களூருக்கு போகக்கூடிய குடிகள் 2000 ஆண்டுகளுக்கு பாரியினுடைய பரம்பு மலை குடிகளை சந்திக்கிறார்கள். இதான் நாடகம். அப்ப இவங்க போர் நடக்குதுங்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நான் சொன்ன கதையெல்லாம் வருது. மூவேந்தர்கள் வந்தாங்க, பெண் கேட்டாங்க, எல்லா கதையும் வருது. அப்ப போர் உச்சத்தில் இருக்கு. என்னமா முடியும், முடிவு என்ன என்பதை நன்றாக தெரிந்தவன் பாரி. ஒரு வல்லூரை சிட்டுக்குருவி எத்தனை நாட்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு எதிர்த்து நிற்க முடியும்? எனவே முடிவு தெரிந்ததுதான். ஆனாலும் வீழும் வரை போராடுவதுதான் ஒரு இனக்குழு தலைவனுடைய பண்பு, இனக்குழு வீரனுடைய பண்பு. எனவே போராடுகிறார். இந்த போர் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்போ போர்ல ஒரு அறம் இருக்கிறது. போரெல்லாம் இப்படிதான் நடக்கணும். ஒரு 2 நாடுகள் மோதிக்கொண்டால் இப்படிதான் நடத்தணும், ஒரு அறம் இருக்கிறது. ஆனால் அறத்தின்படி நடந்தால் இவர்கள் வெல்லப் போவதில்லை. யாரு? சேர சோழ பாண்டியர்கள். அப்ப அறத்தை மீறுவார்கள். எனவே நாட்டில் இருக்கிற வயதானவர்களும் பெண்களும் சிறுவர்களும் வெளியேறி விடுங்கள்னு பாரி சொல்லிட்டான். எனவே நாங்கள் புறப்பட்டு வந்தோம். நாங்களும் வாழெடுத்து போராடுவோம் நீங்க சொல்லலையா? இல்ல, அவங்க அறத்தை மீறலாம், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அறத்தை மீறலாம், நான் அறத்தை மீறுவதற்கு நான் பேரரசன் இல்லைன்னு சொல்லிட்டான் பாரி. அதனால நீங்க போங்க, நான் முறைப்படி தான் போராடுவேன்னு சொல்லிட்டான். புறப்பட்டு வந்துட்டோம். சரி, அப்போ கேட்குறாங்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, நாங்கள் நடந்து வந்துட்டே இருக்கும்போது பின்னால் செய்தி வந்துருச்சு, பாரி வீழ்ந்தான். பாரியினுடைய கை பரம்பு மண்ணை, ஒரு பக்கம் ஒரு கையில் வாழும், இன்னொரு கையில் பரம்பு மலை மண்ணையும் பற்றி கொண்டிருந்ததாம் சொல்லி நெகிழ்ந்து போகிறாங்க பாரியினுடைய அந்த குடிகள். சாப்பிட்டு அவங்கள ஆறுதல் படுத்தி சாப்பிட்டு முடித்த பிறகு, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் ஜவ்வாது மலையிலேருந்து வர்றோம். எங்கே போகிறீங்க? பெங்களூருக்கு கட்டட கூலிகளாக போகிறோம். ஏன் போகிறீங்க? அவங்களுடைய கதையை சொல்கிறாங்க. எங்களுடைய ஜவ்வாது மலை சந்தன மரங்களுக்கு பெயர் போன மலை. சந்தன மரங்கள் இருக்கே, அதில் அது மகரந்த அந்த சந்தன மரத்தினுடைய பூக்களில் மகரந்த துகள்கள் அதிகம். அதனால அங்கே தேனீக்கள் அதிகம். தேனீக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால ராட்சத தேனடைகள் அங்கே அதிகம். அதனால தேன், சந்தன மரம் என்று வளமாக வாழ்ந்திருந்த எங்களுடைய இதில் யாருமே எங்களுடைய தனித்தன்மையை குலைக்க முடியல. எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் உண்டு, அந்த நியதிகள் உண்டு, அதுபடி தான் நாங்கள் வாழ்கிறோம். திடீர்னு ஒரு நாள் யாரோ சோழ பேரரசனா அவன்தான் டேய் நீங்கள் ஜவ்வாது மலைக்காரங்களாம் எங்களுக்கு அடிமைன்னு சொன்னான். எங்கள் முன்னோர்கள் எதுவுமே சொன்னாங்க, டேய் போடா போ, யாருக்கு யார அடிமை? உனக்கு நான் அடிமையா? நாங்கள் காலங்காலமாக அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கோம், போடான்னு விரட்டி அடிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்தான். அவன் சொன்னான், நான் தான் சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன், நீலாம் எனக்கு அடிமை, இந்த மலையெல்லாம் எனக்கு சொந்தம்னா போடா போ அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்புறம் பேரரசர்களும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் வீழ்த்த முடியாத எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய வாழ்க்கையை வீழ்த்திருச்சு.
என்னன்னு கேட்குறாங்க அவங்க. 1947 சுதந்திரம். சுதந்திரம்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் ஊருக்கு பஞ்சாயத்து அலுவலகம் வந்தது, ரேஷன் கடை வந்தது, சாராய கடை வந்தது. ரேஷன் அரிசிக்கு முன்னாடி எங்களுடைய வரகு சாமியெல்லாம் தோத்து போச்சு. எங்களுடைய மக்கள்லேயே பிரிவு வந்துச்சு. வனத்துறைன்னு ஒன்று வந்துச்சு. சந்தன மரங்களை வெட்ட ஆரம்பித்தாங்க. பிறகு எங்களுடைய வளமெல்லாம் போச்சு. சந்தன மரங்களை வெற்ற வனத்துறை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த அரசு சாராத ரவுடிகளை வைத்து கொண்டு வெட்டுவது, அப்படிங்கிறதுக்குள்ள சமூக விரோதிகள் வெட்டுவது அப்படின்னு எங்களுடைய மலை வளமெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு எங்கள் ஊருக்கு நடுவில் ஒரு ஒரு சந்தன மரம் இருக்குது. அந்த மரம் தான் எங்களுடைய சாமி, எங்களுடைய குலதெய்வம். எல்லாத்தையும் வெட்டிட்டானுங்க. என்னோடய குலதெய்வம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதுவும் வனத்துறை கண்ணை உறுத்துது. ஏன்னா கிட்டத்தட்ட 150-200 வருஷத்து மரம். வெட்டுனா 40 லட்சம் 50 லட்சம் போகும். அதனால் அதை வந்து வெட்டணும்னு பார்க்குறான். பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வெட்டணும்னு பார்க்குறான் வனத்துறை. வெட்ட விட மாட்டேன்னு மறுக்கிறாங்க அந்த ஜனங்க. வனத்துறை வெட்ட வந்தபோது அந்த மரத்தை சுற்றி கட்டிப்பிடித்து கொண்டு படுத்து கொண்டார்கள் எங்களுடைய ஜனங்கள். ஐயா சாமிமாரே, எங்களை எல்லாம் வெட்டி கூச்ச பிறகு வெட்டுங்க எங்களுடைய சாமி மரத்தைன்னாங்க. வனத்துறை பின்வாங்குச்சு. ஆனால் வேற வழியில் முயற்சி பண்ணிச்சு. ரவுடிகளை குண்டர்களை ஏவி விட்டுச்சு. கையில் துப்பாக்கியோடு புகுந்த அந்த குண்டர்கள்ட்ட 3 உசுரை பறி கொடுத்தோம் ஐயா என்று சொல்லி அழுகிறார்கள் அந்த ஜவாது மலை மக்கள். எனவே எங்களுடைய தெய்வமும் வெட்டி போகப்பட்ட பிறகு அந்த பூமியில் எங்களுக்கு என்ன இருக்கு? எனவே நாங்கள் புலம்பெயர்ந்து வருகிறோம். இவங்க பேசிட்டு ரொம்ப துயரத்தோடு இந்த விஷயத்தை சொல்லும்போது, ஒரு மலையை விட்டு இறங்கி வர்ற இவங்களுக்கு தானே இந்த துயரம் தெரியும். அதனால் அவங்க ஆறுதல் படுத்துகிறாங்க. இப்படி ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க பரம்புமலையில் திசையை நோக்கி பார்த்தா ஒரு வயதான பெரியவரும் 2 இளம் பெண்களுமாக அந்த 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா அவர் கபிலர், அந்த பெண்கள் பாரி மகளிர். அவங்கள அழைச்சு அவங்களுக்கு சிரம பரிகாரம் செய்வதற்கு உதவி செய்து பேசுகிறாங்க. அப்போ அவருக்கு சொல்கிறார், பிறகு பாரி இறந்த பிறகு நடந்ததெல்லாம் பிள்ளைங்க கூட்டிகிட்டு வர்றேன், என்ன செய்ய போறீங்க? பாரியினுடைய பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பண்ணி வைக்க போகிறேன். சரி, அப்போ அவங்க புறப்படுறாங்க. அந்த பாரி மகளிரிடம் இவர்கள் கேட்கிறார்கள். பாரி மகளிர் நல்லா பாடுவாங்க, எங்கள் ஊர்லெலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. எனவே பாரி மகளிரே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டார். பாரி மகளிர் தங்களுடைய பரம்புமலை இருந்த திசையை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடுறாங்க. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எந்தையும் இளமே. போன முழு நிலவு நாளில் எங்கள் அப்பா உயிரோடு இருந்தார். இந்த மலையும் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. இந்த முழு நிலவு நாளில் எங்கள் அப்பா இல்லை. இந்த மலையும் எங்களுக்கு சொந்தமாக இல்லை, மூவேந்தர்கள் பற்றி கொண்டார்கள் என்று துயரம் கசிகிற மனதோடு அந்த பாடலை இசைக்கிறார்கள் பாரியினுடைய அந்த பெண் மக்கள். எல்லோரும் நெகிழ்ந்து இருக்கக்கூடிய தருணத்திலே இந்த 2 பெண்களையும் அழைத்து கொண்டு கபிலர் வெளியேறுகிறார், புறப்படுகிறார். அவரவர்கள் திசைக்கு பிரிகிறார்கள். நாடகத்தினுடைய இறுதி காட்சி இதுதான். அவரவர் திசைக்கு பிரிகிறாங்க. அப்போ இந்த பரம்புமலை மக்களும் ஜவ்வாதுமலை மக்களும் பேசிக் கொள்கிறார்கள். வாழ்க்கை முரணை பார்த்தீர்களா? எந்த ஏற்பாட்டு திருமணத்தை எதிர்த்து தன்னுடைய திருமணத்தை தான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பாரி மகளிருக்கு அந்த உரிமையினை கொடுத்து போராடினானோ பாரி, அதற்கு எதிராக, அதற்கு முற்றிலும் மாறாக, முரணாக பாரி மகளிருக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைக்க அழைத்து கொண்டு போகிறார் கபிலர். இதுதான் வாழ்க்கையினுடைய முரண்.
காலமெல்லாம் எதை எதிர்த்து ஒரு மனிதன் போராடுகிறானோ அதனிடமே சரணடைய வேண்டிய ஒரு கொடிய காலச்சூழலாக இது இருக்கிறது இல்லையா? அப்படி இதான் வாழ்க்கை முரண். அப்போ இந்த 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 முரணை பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்க என்ன நடக்குது. இவர் போய் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு போறார் என்று பேசிக்கொண்டு பிரிகிறார்கள் என்பதாக அந்த நாடகம் முடிகிறது தோழர்களே. இந்த நாடகம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏறத்தாழ 28 இடங்களுக்கு மேலே தமிழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு நாடகம். இந்த நாடகம் பல்வேறு செய்திகளை சொல்லுகிறது. ஒரு வல்லாதிக்கம் என்பது, ஒரு ஏகாதிபத்தியம் என்பது எப்படி ஒரு சிறு நாட்டின் மீது 3 வல்லூர்கள் ஒன்றாக சேர்ந்து கொத்துகின்றன. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, இன்னைக்கு ஏகாதிபத்தியம் என்பது உலக அளவில் கைகோர்த்துக்கிட்டு நிற்குது. ஒருத்தன் விட்டு கொடுக்குறானா பாருங்க, அவனெல்லாம் ஒரே கட்சியில் நிற்கிறான். எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் மாதிரி. அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, இங்கே நமக்கு வாய்ச்சது ஒன்று இருக்கே அதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துக்கிறானுங்க இல்லையா? அவங்க வேட்டையாடுகிறார்கள். லாப வேட்டைக்கு அந்த இது பேராசைக்கு கொஞ்சம் நஞ்ச அளவில்லை. எவனும் எவனோடும் கைகோர்த்து கொள்வான். அப்படி இந்த வல்லூர்கள் மூவேந்தர்களும் ஒன்னா சேர்ந்து வீழ்த்தினாங்களே பாரிய, இது அறமா? இது வீரமா? இன்னைக்கு அறம் தகர்க்கப்பட்ட ஒரு இதுதானே இந்த பாரியினுடைய வீழ்ச்சி. தமிழக வரலாற்றிலே அருமை தோழர்களே, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்ததில்லை. நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், ஆனால் சேரன் சோழனோட மோதுவான், சோழன் சேரனோட மோதுவான், சேரன் பாண்டியனோடு மோதுவான், பாண்டியன் சோழனோட மோதுவான். எல்லாம் அடிச்சுட்டு தான் கிடப்பானுங்க. இதுதான் தமிழக வரலாறே. ஏடறிந்த வரலாறெல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறுன்னு மார்க் சொன்ன மாதிரி, தமிழகத்தினுடைய மூவேந்தர் வரலாறு ஒருத்தனோட அடிச்சுக்கிட்டு செத்தது தான். அதான் அவனுடைய வரலாறு. ஆனால் அந்த 3 மன்னர்களும் எப்போது ஒன்றாக சேர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னால், தமிழக வரலாற்றிலேயே தோழர்களே ஒரே ஒரு முறைதான் மூவேந்தர்களும் ஒன்றாக சேர்ந்தார்கள். எதற்கு? பாரியை வீழ்த்துவதற்கு. வரலாற்றில் அதற்கு முன்பும் அவர்கள் ஒன்றாக இணைந்ததில்லை, அதற்கு பின்பும் ஒன்றாக சேர்ந்ததாக இல்லை. சிலப்பதிகார காலத்திலேயே சேரன் போய் இமயத்தில் கல் எடுத்துட்டு வர்றான் கண்ணகிக்கு. கனக விசயனுடைய தலையிலே ஏற்றி கொண்டு வருகிறான். கொண்டு வந்து அப்படியே சோழ நாட்டுக்கு காட்டுறான், பாண்டிய நாட்டுக்கு காட்டுறான். அவங்களாம் அந்த அரியாசனத்தை விட்டு இறங்கி கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க. அவ்வளவு குரோதம். அப்படிதான் இருந்திருக்கு. இந்த பாரியை வீழ்த்துவதற்காக இவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு பாரியினுடைய குடிகள் எவ்வாறு மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு நிர்கதியாக ஆதரிப்பாரின்றி போகிற இடம் எப்படி இருக்குமோ என்று தெரியாத மாதிரி அலைகிறார்களோ, அலைந்து திரிகிறார்களோ, அலைகுடிகளாக இருந்தார்களோ, அப்படி இன்றைக்கு பஞ்சம் பிழைத்து கிடப்பதற்காக சொந்த மண்ணை விட்டு துரத்தப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழிடங்களை விட்டு புலம்பெயர்ந்து போகிறார்கள். நான் அப்படியே நினச்சி பார்க்குறேன். இந்த காட்சி அப்படியே இன்னைக்கு பொருந்தது. அங்கே வாழ முடியாமல் தானே இங்கே வந்தார்கள். வயிற்றுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று தானே வந்தார்கள். இன்னைக்கு அவர்கள் சொந்த மண்ணுக்கு போகிறார்கள். அப்போ ஒன்று, இங்கேயே அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா இருப்பவர்கள் எளிய மக்கள். அவங்கள வந்தேரிகள்னு பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. வந்தேரிகள் வடநாட்டார் சேர்றாங்க, அவன் சேர்றான், இவன் சேர்றான், எல்லாம் சரி. எதுக்கு சோத்துக்கு வர்றாங்கப்பா? அங்கே இல்லாமல் தானே வர்றானுங்க. நீ இன்னைக்கு விரட்டணும்னு பார்க்குறியே, கார்பரேட்டுகளை விரட்டையும் பார்க்கலாம். அதுக்கு வக்கு கிடையாதுல்ல. ரிலையன்ஸை விரட்ட முடியுமா? ஜியோவை விரட்ட முடியுமா? ஆனால் எளிய மக்கள் எங்கே? யார் எதிரி? பானிபூரி விற்கிறவன் எதிரி, கட்டிட தொழிலாளி எதிரி, தினக்கூலிகளாக இருப்பவன் எதிரி. இவனை விரட்டுறதுல உத்வேகமாக இருக்கக்கூடியவர்கள் கார்பரேட்டுகளுக்கு எதிராக துரும்பை கூட கிள்ளி போட மாட்டேன் என்கிறார்கள் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் தோழர்களே.
அப்ப இவனுடைய சார்பு நிலை தெரிகிறது. இங்க ஒருவேளை இவர்கள் சொந்த மக்களுக்கு இந்த மண்ணை மீட்பதாக சொல்லிக் கொண்டாலும் கூட இவர்கள் யாருக்கு சார்பாக இருப்பார்கள் தெரியுது தானே, இவங்க லட்சணம் தெரியுதுல்ல. அப்போ இந்த மக்கள் துரத்தப்படுகிறார்கள். இதில் என்ன தெரியுமா துயரம்? இப்படி நடந்து போய் சொந்த ஊருக்கு போறதுக்காக எவ்வளவு அந்த நம்ம காட்சிகளை பார்த்துட்டு தானே இருந்தோம். எத்தனை மனதை ரணமாக்கும் கூடிய காட்சிகள். குழந்தையை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு சைக்கிளில் போய் சொந்த தகப்பனை கூட்டிட்டு வர்றா ஒரு பொண்ணு. பல 100 கிலோமீட்டர்கள் கடந்து அந்த பெண் பயணப்பட்டிருக்கிறாள். தன்னுடைய சொந்த தாயை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு போகிறான் ஒருவன். இழுத்து கொண்டு போகிற சூட்கேஸ்ல குழந்தை உறங்கி வழிகிறது. எவ்வளவு பெரிய துயரம் அது. அப்படிப்பட்ட ஒரு துயரமான இந்த காட்சிகளை எல்லாம் நம்முடைய காலத்திலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு இப்படி தோன்றுகிறது தோழர்களே. பாரியினுடைய குடிகளாக இன்றைக்கு இந்த தொழிலாளர்கள், புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அலைக்கழிக்கக்கூடிய, வேரோடும் வேரடி மண்ணோடும் அங்கே இருந்து பீத்து வெளியே எரியக்கூடிய சக்திகளாக, ஏகாதிபத்திய சக்திகளாக இன்றைக்கு ஆள்வோர் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் மூவேந்தர்கள் அப்படிங்கிறது நம்முடைய பெரிய அண்ணாச்சி மோடியும் அவங்களுடைய கூட்டத்தையும் தான் நம்ம சொல்லணும் இல்லையா? அவர்கள்தான் மூவேந்தர்கள். மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் தான் மூவேந்தர்கள். இல்லைன்னா ஒருவேளை பெரிய அண்ணன் மோடியை வச்சுக்கிட்டா அவர் ஒரு மன்னன் அப்படின்னு சொன்னால் இங்கே 2 வச்சிருக்கிறோமே, அப்படி தமிழ்நாட்டில் சொல்கிறதுனா அப்படி சொல்லணும். அப்போது அவர்கள் இந்த எளிய மக்களை பந்தாடுகிற, அவருடைய வாழ்வாதாரங்களை முற்றிலும் பறிக்கிற ஒரு தன்மையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தோழர்களே, சிலப்பதிகாரத்து கண்ணகி கணவன் கொல்லப்பட்ட பிறகு கணவனை பார்க்க வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டு தலைவிரி கோலமாக போகக்கூடிய கண்ணகி இப்படி கேட்டா, சான்றோரும் உண்டுகொல், சான்றோரும் உண்டுகொல் அப்படின்னு கேட்டா. இந்த ஊர்ல நியாயவாதிகள் இருக்கிறீங்களாடான்னு கேட்டா. தர்மவான்கள் இருக்கிறீர்களா? அறத்தின் பேரால் சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறதை தட்டி கேட்பதற்கு நாதி இல்லையான்னு கேட்டாலே. அப்படி இன்றைக்கு வார்த்தைகளால் கேட்கவில்லை என்றாலும் கூட புலம்பெயரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய கண்ணீர் கேட்கிறது, அவருடைய வியர்வை கேட்கிறது, அவர்கள் சிந்துகிற ரத்தம் கேட்கிறது. இந்த கேள்வியை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நம்மை பார்த்து கேட்கிறது. இந்த கேள்விகளுக்கு நியாயமாக விடை சொல்ல வேண்டிய, பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தோழர்களே. எனவேதான் இந்த காலத்திலே உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த ஆளும் வகுப்பை அம்பலப்படுத்துகிற பணியிலும் நாம் உத்வேகம் பெறுவதற்கு பாரியை தொட்டு, அவனுடைய அந்த உதிரத்தை தொட்டு முகங்களிலே பூசிக்கொண்டு நிற்க வேண்டிய காலம் என்று நான் இந்த காலத்தை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். பாரி அறத்தினுடைய அடையாளம் என்று சொன்னேன். பாரி கருணையினுடைய அடையாளமாக இருந்தான். பாரி போராட்டத்தினுடைய அடையாளமாக இருந்தான். வீழும் வரை போராடினான். பாரி வீழ்ந்தான். ஆனால் உலக வரலாறு, மனிதகுல வரலாறு நமக்கு ஒன்றை கற்பிக்கிறது. போராட்டம் வெற்றி பெறும் என்பது. எனவே இந்த போராட்டத்தை உத்வேகத்தோடு, இந்த ஆதிக்க சக்தியை, ஆளும் வகுப்பை, அவருடைய சுரண்டலை, அவருடைய வன்மத்தை, வஞ்சகத்தை, சூதை வெகுமக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கிறது. அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அது எந்த துறையாக இருந்தாலும் இதை பல்வேறு வடிவங்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்படி இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு உத்வேகத்தை நாம் பாரியிடமிருந்து பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு முன்னுதாரணமாக பாரி இருப்பான் என்று நம்புகிறேன். இந்த அடையாளத்தை நாம் ஏந்தி செல்வது என்பது
ஒரு புதிய வழியை திறப்பதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் பாரி பரம்பினுடைய பாரியும் நெடும்பயணமும் என்று சொல்லுகிற போது அந்த மக்களினுடைய பரம்பிலே இருந்து இறங்கி வந்தார்களே அந்த துயரம் தோய்ந்த மக்கள், அப்படி இன்றைக்கு புலம்பெயரக்கூடிய இவருடைய துயரங்களை தொட்டு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நான் கருதுகிறேன். இந்த உரைக்கு செவிமடுத்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நேரம் கடந்தும் இந்த நேரலையிலே இணைந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும், ஒரு கலைஞனாக என்னுடைய அனுபவம் சார்ந்தும் இந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட குழுவுக்கும், இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த தோழர் இராத்தே முத்து அவர்களுக்கும், ஏனைய மாவட்ட குழு தோழர்களுக்கும், மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், பல்வேறு நிலைகளில் இணைந்திருக்கக்கூடிய தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி பாவலர் இன்குலாப் அவர்கள் குறிஞ்சிப்பாட்டு என்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருந்தார். குறிஞ்சிப்பாட்டுங்கிறது என்னன்னா, கபிலர் எழுதின ஒரு பாட்டு. அது சங்க பணுவல். அது ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவித்தற்காக கபிலர் பாடினார்னு சொல்றாங்க. ஆரிய அரசன் பிரகத்தன், அவன் வடநாட்டைச் சேர்ந்த அரசன், அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்காக. தமிழ் சொல்லி கொடுக்கிறதுனா இவர் குறிஞ்சிப்பாட்டின் ஒரு இலக்கியத்தை படைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ் அறிவித்தல், தமிழை தெரிந்து கொள்வது என்றால் தமிழ் மொழியை, எழுத்துக்களை, மொழியை இல்ல, தமிழ் பண்பாட்டை. எனவேதான் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு அடையாளம், அது ஒரு பண்பாடு. அதுக்குன்னு காலங்காலமாக உருவாக்கி வந்த ஒரு பண்பாட்டு திரட்சியை சுமந்து கொண்டிருக்கிறது தமிழ், சும்மா இல்லை. அப்போ தமிழ் அறிவித்தற்காக சொல்லிக் கொடுத்த அந்த பணுவலை வைத்துக்கொண்டு பாவலர் இன்குலாப் எழுதின அந்த குறிஞ்சிப்பாட்டு, அதில் பாரி ஒரு பாத்திரமாக வருகிறான், பாரி மகளிர் வருகிறார்கள், கபிலர் வருகிறார். இதெல்லாம் வந்த அந்த குறிஞ்சிப்பாட்டு மிக முக்கியமான ஒரு இலக்கியம். நம்முடைய நாடகவியலாளர் தோழர் பிரளயன் அவர்களுடைய பாரி படுகளம், பாரியினுடைய வீழ்ச்சியை சொன்ன அந்த பாரி படுகளம் என்கிற அந்த நாடகம் மிக முக்கியமான ஒரு நாடகம். நான் என்னுடைய ஒரு படைப்பை முன் வச்சு பேச போகிறேன். நெடும் பயணம் என்கிற என்னுடைய ஒரு நாடக படைப்பு, பார்த்திபராஜாவினுடைய ஒரு நாடக படைப்பாக அந்த நெடும் பயணம் அப்படிங்கிறத நான் நாடகத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த நாடகத்தை தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 28 இடங்களுக்கு மேலே நிகழ்த்தியிருக்கோம். ஏறத்தாழ 1.25 மணி நேர நாடகம் அது. ஒரு 45 நடிகர்கள், மிகப்பெரிய கூட்டமே போய் அந்த நாடகத்தை நடத்துவோம். அப்படி ஒரு பெரிய பாணர் கூட்டம் மாதிரி ஒரு 45 பேர் திரண்டு போய் நாடகத்தை நடத்துறது உண்டு. அந்த நெடும் பயணம் இதெல்லாம் அண்மை காலத்தில் வந்த பாரியை குறித்த சில படைப்புகள். தோழர்களே, பாரி பரம்புமலையினுடைய தலைவன். இனக்குழு வாழ்க்கையினுடைய அடையாளம் பாரி. அது என்ன இனக்குழு வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, தமிழக வரலாற்றில் நிலத்தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, ஒரு சிறிய பகுதியை ஆட்சி செய்தவர்கள். அது ஒரு வர்க்க சமுதாயம் தோன்றிய காலகட்டமாக அந்த காலகட்டத்தை மார்க்சியர்கள் அடையாளப்படுத்துறாங்க. அங்க மக்களோடு பிணைப்பு கொண்டவர்களாக நிலத்தினுடைய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த பதத்தை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் மன்னர்கள் இல்லை, அவர்கள் வேந்தர்கள் இல்லை, அவர்கள் பேரரசர்கள் இல்லை, நிலத்தினுடைய தலைவர்கள். அப்போ அந்த மண்ணுக்கும் அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுக்குமான ஒரு நெருக்கமான பிணைப்பை கொண்டிருந்தார்கள் இந்த தலைவர்கள். அவங்க தான் அந்த கடையேழு வள்ளல்கள், இன்னும் சில நிலத்தினுடைய தலைவர்கள். அப்படி ஒரு நிலத்தலைவன் தான் பாரி. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு இனக்குழு வாழ்க்கை, ஒரு கூட்டு வாழ்க்கை. குழு வாழ்க்கை அப்படின்னா ஒரு கூட்டு வாழ்க்கை, கிடைப்பதை பகிர்ந்து உண்ணக்கூடிய வாழ்க்கை. அது உண்ணக்கூடிய அந்த பண்பு என்பது உழைக்கும் மக்களுடைய பண்பாடு. இன்னைக்கும் உழைக்கும் மக்களுடைய பண்பாடாக இருக்கிறத பகிர்ந்துக்கிறது. அது உழைக்கும் மக்களிடம் மட்டும்தான் அந்த உயரிய பண்பாட்டை கொண்டவர்களாக
இனக்குழு மக்கள் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் அந்த இனக்குழு வாழ்க்கையினுடைய மிச்ச சொச்சம் இன்னைக்கு உழைப்பாளி மக்கள் மத்தியில் தான் இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த பண்பு என்பது இன்றைக்கும் பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு. பழங்குடி மக்கள் இந்த பண்பை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பழங்குடிகளை பற்றி ஆய்வு செய்யறவங்க சொல்றாங்க, பட்டினி சாவு என்பது பழங்குடிகளிடம் இல்லவே இல்லை. இந்தியாவில் எவ்வளவு பட்டினி சாவுகளை பார்க்கிறோம். செல்வம் எல்லாம் ஒரு பக்கம் குவிஞ்சு கிடக்கு. இதோ இந்த கோவிட்-19 காலத்தில் அரசாங்கத்தினுடைய அந்த தானிய கிடங்குகளில் தானியங்கள் மலையில் வெளியில் கிடந்து முளைச்சி போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா பட்டினியில் சாவோர், உணவுக்காக வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்ட நிலையில திகைப்புற்று நிற்கக்கூடிய, தற்கொலைக்கு கூட்டு தற்கொலைக்கு தள்ளப்படுக்கக்கூடிய நிலையில எளியவர்கள் இருக்கக்கூடிய இந்த முரணை நம்ம பார்க்கிறோம். ஆனா பழங்குடிகளில் மட்டும் இந்த பசியினால் சாவு அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்கிறாங்க. அப்படி அந்த பழங்குடியினுடைய இனக்குழுவினுடைய வாழ்க்கை பண்புகளை பாரியினுடைய அந்த இனக்குழு வாழ்க்கை கொண்டிருந்தது. அவங்க ஒரு கூட்டு வாழ்க்கையை, எளிய வாழ்க்கையை, பகிர்ந்துண்ணும் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பேரரசிடம் இருந்த கசடுகள், அந்த அரசுக்கே உரிய, பேரரசுக்கே உரிய தன்மைகள் இல்லாத ஒரு எளிய நில தலைவனாக பாரி இருந்திருக்கிறான். எனவே இந்திய சமூகத்திற்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அடையாளமாக நம்ம பாரியை முன்னிறுத்த முடியும் தோழர்களே. அவன் அறத்தினுடைய வடிவம், பாரி அறத்தினுடைய வடிவம், பாரி எளிமையினுடைய வடிவம், பாரி கருணையினுடைய வடிவம். இதெல்லாம் தாண்டி தோழர்களே, பாரி என்பவன் போராட்டத்தினுடைய வடிவம். பாரி போராட்டத்தினுடைய வடிவமாக இந்திய சமூகத்திற்கு தமிழ் சமூகம் கொடுக்கக்கூடிய கொடையாக நம்ம உறுதியாக சொல்லலாம். இன்னைக்கு நெருக்கடி மிகுந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு என்ன செய்வது என்ற திகைப்பை நோக்கி சமூகம் நிற்கக்கூடிய சூழலில் ஒரு உத்வேகம் பெறுவதற்கான அடையாளமாக நான் பாரியை முன்னிறுத்த விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய பேச்சில் நான் இங்கே குறிப்பிட போகிற விஷயம். இங்க பாரியை குறித்து அண்மை காலத்தில் வந்திருக்கக்கூடிய, நான் இங்கே பல நிலையினர் இணைஞ்சிருக்கோங்கிறதுனால ரொம்ப பெரிய ஆய்வுபூர்வமாக நான் சொல்ல விரும்பல, அப்படி போகவும் விரும்பல. ராகவையங்கார் பாரி காதைன்னு ஒன்று எழுதியிருக்கிறார். பாரியை பற்றி பல்வேறு பதிவுகள் இருக்கு. ஆனால் அண்மை காலத்தில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சில பதிவுகளை சொல்றது என்னுடைய நாடகம் சார்ந்த பதிவுகளாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். சு வெங்கடேசன் அவர்கள் வீரயுக நாயகன் வேள்பாரி என்கிற இன்னைக்கு சமகாலத்தில் தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் இலக்கியத்தை, இலக்கிய பரப்புல மிகப்பெரிய சலனத்தை உருவாக்கிய படைப்பை தந்திருக்கிறார். அது பாரியை குறித்த, பாரியினுடைய பரம்புமலையை குறித்த படைப்பு. அது அதே போல சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த உரை பிடித்திருந்தால் விருப்ப குறியீடு இடுங்கள், லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.